செவ்வாயினுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் கிடையாது, சனி. சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. ரேவதி செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். ஓகேங்களா? சனி தான் மீடியம். அப்ப செவ்வாய் கர்மாவை கொண்ட டிஃபால்ட்டா சில நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கர்ம பதிவுன்னு இருக்கு. செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் 4. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. நல்லா நோட் பண்ணுங்க. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இப்ப இந்த 4 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 நட்சத்திரங்களுக்கு டிஃபால்ட்டாவே செவ்வாய் கர்மா உண்டு. ஆனா அது நீங்க சொல்ற செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்ப ரெகுலரா இந்த 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் இப்ப நான் பேசுற சிலபஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, பிராக்டிகலா எது கரெக்டா இருக்கு? இந்த 4 நட்சத்திரங்களுக்கு டிஃபால்ட்டாவே செவ்வாய் கர்மா உண்டு. அப்போ உடனே இவங்க செவ்வாய் கர்மான்னு நான் சொல்லிட்டேன்னா, மறுபடியும் இவங்க எங்க போவாங்கன்னா, செவ்வாய் பிளானட்ட நோக்கி தான் போவாங்க. அவங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுதான் இடியாட்டிக் நான்சென்ஸ்ன்னு சொல்றேன். செவ்வாய் கர்மா இருக்குன்னா, செவ்வாய்க்கான மீடியம் என்னென்னன்னு பாருங்க. என்னென்ன மீடியம்? இளைய சகோதரருக்கான ரிலேஷன்ஷிப், உத்தியோகம். ஓகேங்களா? இந்த வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா? அடிக்கடி ஜாப் மாறிட்டே இருக்கிறது, ஜாப் கிடைக்காம இருக்கிறது, அந்த மாதிரியான நிலைமை. போலீஸ், மிலிட்ரி. ஓகேங்களா? அடிதடி சண்டை, தகராறு. எல்லாத்த விட சொத்து. இந்த மீடியம் இருக்கு இல்லையா? இந்த மீடியம்ல இந்த 4 நட்சத்திரக்காரர்களும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் அந்த கர்மாவை டீல் பண்றதுக்கான வழி.